சரி சரி சரி. நீங்க இவ்வளவு தூரம் வற்புறுத்தி சொல்லும் போது முடியாதுன்னு என்னால சொல்ல முடியல. உங்க பேர் என்ன சொன்னீங்க? பாதிராத்திரி படுகொலை ஆசிரியர் மிஸ்டர் அக்கப்போ. என்னது? பாத்தீங்களா, இப்படி ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு தான் அக்கப்போன்னு பேர் வச்சுட்டு இருக்கேன். அப்படியா? மிஸ்டர் அக்கப்போ ஓரளவு கரெக்ட் தான். புஸ்தகம் எழுதுறது, முன்னுரை எழுதுறது இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒன்னும் தெரியாம இருக்கிறதே ரொம்ப பெட்டர் சார். நீங்க வேற இதை படிச்சுட்டு கேவலமா பேசினா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு பாருங்க. இப்ப நான் என்ன சார் செய்யணும்னு சொல்றீங்க? ஒண்ணுமே செய்ய வேணாம் சார். கண்ணை கிழிச்சு முடிக்கீங்க. கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த கதையை படிச்சு விடுங்க. படிச்சு விட்டு ஒரு 4 வார்த்தை என்னை பத்தி புகழ்ந்து முன்னுரை எழுதி கொடுத்துருங்க. அவ்வளவுதானே? அவ்வளவுதான். அந்த பிரதியை என்கிட்ட கொடுங்க, படிச்சுட்டு சாயந்தரமா எழுதுறேன். அப்ப நீங்க படிக்காம விட மாட்டீங்க போல இருக்கு. உங்க தலையெழுத்து இந்தாங்க சார். அப்ப நான் சாயந்தரமா வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது சார். என்னது? என் பார்ட்னர் சொன்னாரா? அவருக்கு ஒன்றும் தெரியாது. அவர் ஏதோ அவசரத்துல சொல்லியிருப்பாரு. இங்க பிசினஸ் எல்லாம் நான் தான் கவனிச்சுக்கிறேன். ஐ எம் சோ சாரி. ஏம்பா, அந்த கௌரி அண்ட் கம்பெனிக்கு பணத்தை திருப்பி தர முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நீ தரதா சொல்லிட்டியாமே? தரமாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறான். முதல்ல பேங்க் மோசடியை பத்தி சொல்லுங்கிறான். என்னமா விளாசி கட்டிருக்கான் பேப்பர்ல. என்னப்பா நீ? நான் ஆபீஸ் விஷயம் இல்ல கேட்கிறேன். ஓ அதுவா? அதே ஏன் கேட்கிற? ஒரு நாளைக்கு தனியா நான் ஆபீஸில் மாட்டிக்கிட்டேன். அந்த சமயத்துல ஒரு போன் வரணும். நானும் ஒரு பார்ட்னர் இல்ல, ஏதாவது வேலை செய்ய வேண்டாமா? அவன் பணம் கேட்டான். பாவம் ஒண்ணும் இல்லாதவன் ஆச்சேன்னு நினைச்சு தரேன்னு சொல்லிக்கிட்டேன். ஏப்பா தரப்படாதா? நல்ல ஆளப்பாரி. இவங்களுக்கெல்லாம் தாட்சண்யமே காட்டப்படாது. அப்புறம் நம்ம ஏமாத்தி விடுவானுங்க. ஆமாமா ஏமாத்துருவானுங்க. ஆனா என்ன ஏமாத்துவான்? உன்னை ஏமாத்த முடியுமா? நீ யாரு? கணக்குன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான் பாரு. அவன் அப்ப இல்ல நீ. இப்படிதான் எதையாவது சொல்லி சமாதானப்படுத்திடுவேன். அது போகட்டும் பார்ட்னர், உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் மனம் விட்டு பேசணுமே. தாராளமா பேசலாமே. நான் வழக்கம் போல எப்பவும் ஆபீஸில் போய் ஏன் இப்பவே பேசிக்கிட்டா என்ன? இது ஆபீஸ்ல பேசுற விஷயம் இல்ல, சொந்த விஷயம். நான் உன் வீட்டுக்கு வந்து பேசலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லையே? என்னப்பா இப்படி பேசுற? சர்வ சாதாரணமா இருந்தவன் நான் உன்னோட பார்ட்னரா சேர்த்து என்ன இவ்வளவு பெரிய அந்தத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கிறியே. உனக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன். சொல்லு. இந்த கதையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சாயந்தரம் 5 மணிக்கு உன்னை வீட்டுல வந்து பாக்குறேன். அதுதான் போறேன். ஓ உனக்கே போற? சொல்லு. என்னடா ஆபீஸ்ல இருக்கிற அத்தனை கிளார்க்கும் டைபிஸ்டையே பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் ஃபீல் பண்றேன் ஏன் அத்தனை பேரை வேலைக்கு வச்சேன்னு. முதலாளியும் டைபிஸ்டும் ஆபீஸ் ரகசியங்களை பேசிக்க வேண்டாமா? ஆபீஸ் ரகசியம் பேசத்தான் மேல வந்தா இல்லையா? ஒண்ணு செய்ய, அவ டேபிள் சேர் டைப்ரைட்டர் எல்லாம் கொண்டாந்து மாடியில போட்டுறதானே நினைச்சேன். ஆனா நீ ஒருத்தர் இருக்கிறிய. நான் ஒரு ஃபுல் தெரியாதனமா உன்னை வீட்டுல கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டேன். ஆபீஸ் நேரத்துல நான் லா காலேஜ் போயிடுறேனே. ஏன்டா புழுகுற? சட்டக்கல்லூரில படிக்கவா வந்த? உன் விஷயம் எனக்கு தெரியாது. டேய், உன் காதலி எப்படி இருக்கா? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்க. இன்னைக்கு சாயங்காலம் மீட்டிங். உன்னை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய ஊர்ல நீங்க எங்கடா மீட் பண்றீங்க? கொஞ்சம் சொல்ல. பீச்ல தானே? சேச்சே, பீச்ல பேரு தான் லவ்வர்ஸ் பாத். அங்க ஒரே கிழங்கட்டங்க டூரிஸ்ட் பஸ்ல வர்ற கூட்டம். மனுஷன் போவானாங்க. கேள்வி முறையே இல்லாம 2-3 பார்க் இருக்கு. அங்கதான் மீட்டிங். அப்படின்னா முதல்ல இடத்துக்காக அலைஞ்சிருக்க போல இருக்கு. அப்புறம் தான் காதலுக்காக அலைஞ்ச இல்லையா? கரெக்ட். ஒரு சின்ன உதவிடா. என்னடா? வனிதாவுக்கு இன்னைக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். உன் கார் கொஞ்சம் தேவை. ஏண்டா நீங்க 2 பேரும் ஊர்வலம் போறதுக்கு என் கார் தான் கிடைச்சதா? என் மூர்த்தி இல்ல பிளீஸ். என் கண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட் இல்ல. சரி இந்தா போல போயிஞ்சு போ. தேங்க்ஸ். சுகம் எங்கே சொல்லவா? இளமங்கை கண்ணுக்குள்ளே சுகம் எங்கே சொல்லவா? கவிதை எங்கே, காவியம் எங்கே? கவிதை எங்கே, காவியம் எங்கே? காதலர் முன்னே ஆயிரம் எங்கே? காதலர் முன்னே ஆயிரம் எங்கே? கண்டவரெல்லாம் உள்ளது போலே சொன்னவர் இல்லை. சுகம் எங்கே சொல்லவா? பருவத்தின்
கேள்விக்கு நேரே பதில் கிடையாது, கேட்கவும் கூடாது, கேள்வியில் அடங்காது. கேள்விக்கு நேரே பதில் கிடையாது, கேட்கவும் கூடாது, கேள்வியில் அடங்காது. கிண்ணத்தை கேட்டால் மது ரசம் தருமோ, கிண்ணத்தை கேட்டால் மது ரசம் தருமோ, கன்னத்தை கேட்டால் கனி ரசம் வருமோ, கன்னத்தை கேட்டால் கனி ரசம் வருமோ. கேட்கும் முன்னாலே தருவது காதல், கேட்கும் முன்னாலே தருவது காதல், கேட்டவரெல்லாம் உள்ளது போலே கண்டவரில்லை. சுகம் எங்கே சொல்லவா, இளமங்கை கண்ணுக்குள்ளே. சுகம் எங்கே சொல்லவா, பருவத்தின் கண்ணுக்குள்ளே. எழுதிய காதல் இலக்கியமெல்லாம் நடைமுறையாகாது, நடக்கவும் முடியாது. சொல்வது இனிமை, அனுபவம் புதுமை, சொல்லுக்கு மேலே தருவது தனிமை. வாழ்வதைச் சொல்ல வார்த்தைகள் இல்லை, வாழ்வதைச் சொல்ல வார்த்தைகள் இல்லை, சொன்னவரெல்லாம் சொன்னது போலே கண்டவரில்லை. சுகம் எங்கே சொல்லவா, பருவத்தின் கண்ணுக்குள்ளே. சுகம் எங்கே சொல்லவா, இளமங்கை கண்ணுக்குள்ளே. ஏப்பா நீ எதுக்கு வெக்கப்படுற? உன் மனசுல என்ன தோணுதோ அதை சொல்லு, அதே பிரகாரம் நடத்த நாங்க கடமைப்பட்டவன். மாமா சீக்கிரமா சொல்லுங்க, எனக்கு வேண்டியது வம்பு, அவ்வளவுதான். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலப்பா. சுரிப்பட்டி வேணுமா? நல்ல ஆளப்பா நீ. ஸ்டார்டிங் ட்ரபிள் அவ்வளவுதானே, புக் பண்ண வண்டி விடு அவ்வளவுதானே. எங்க குடும்பத்துல நீங்களும் ஒருத்தர், எங்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன கூச்சம்? ஒண்ணு இல்லப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கலாம் தீர்மானிச்சிருக்கேன். ஆமாப்பா, நீ கல்யாணம் பண்ணிக்கணும், தாராளமா பண்ணிக்கோ. நான் கூட உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். ஏன் ஒண்டி புலியா தெரியணும்? கல்யாண பொறுப்பை என்கிட்ட விட்டுரு. உன் கல்யாணத்துக்கு யார் யாரு கச்சேரி தெரியுமா? காலையில காரக்குறிச்சி மேளம் எப்படி இருக்கும், சாயங்காலம் ஜிஎன்பி கச்சேரி எப்படி இருக்கும், ராத்திரி 12 மணிக்கு மேல வசந்த கோலம் பாட்டு எப்படி இருக்கும். உயிரோட இருக்கிற வித்வான்கள் பேரா பார்த்து சொல்லக்கூடாது, ஏதாவது பேசணுமேனு உணராதீங்க. அம்மா இந்த விஷயத்தை பத்தி தனியா விசாரி, இப்போ மாமா விஷயத்துக்கு போலாமா? இத வருப்பா, என் கல்யாணம் உன் கையில தான்ப்பா இருக்குது. என்ன நீ நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்கிற முறையில கேக்குறேன். கேள, உன் மக வனிதாவை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க தீர்மானிச்சிருக்கேன். பேச செஞ்சுக்குவேன். அவ்வளவுதான்ப்பா. என்னங்க நம்ம வனிதாவையா? யார உன் மக வனிதாவை. ஏன் லதாவை கட்டிக்குவேன், உனக்கு தகுந்த ஜோடி. என்னடா இந்த வயசுல நம்ம பொண்ணை கேட்க வரானேன்னு நினைக்கிறீங்க? வியாபாரத்துல கூட்டு சேர்ந்தோம், அதனால நமக்குள்ள சொந்தம் ஏற்பட்டுச்சு. இப்ப சம்பந்தம் செஞ்சுக்கிட்டோம், அந்த சொந்தம் இன்னும் அதிகமா வளரும். என்னப்பா அது குண்ட தூக்கி போடுற? என்னமோ எங்க பிராரப்த கர்மம் உனக்கு கடமைப்பட்டுட்டோம், அதுக்கு கண்டிஷன் மகா மோசமா இருக்கு. நல்லா இருக்கு. வனிதா காலேஜ்ல படிக்கிற இந்த காலத்து பொண்ணு, நீங்க கேட்டது அவளுக்கு தெரிஞ்சா அவ கத்துக்கிட்ட இங்கிலீஷ் பூரா பேச ஒரு நல்ல சான்ஸ். சும்மா டயலாக்கா வச்சு வாங்கிடுவா. ஏப்பா நீ நல்லா இருந்தியே, ஏன் இப்படி யானே? ஏய், இவ எந்த பார்க்கல மகா புத்திசாலின்னு நினைச்சேன், ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல பக்கு. மனசை யாராவது கலைச்சிருப்பாங்களோ? கலைக்கிறதாவது தெரிய வைக்கிறதாவது அவன் மூளை அவனே கலக்கிக்கிறான். இந்தப்பா வார்த்தையை அளந்து பேசு, பழச கொஞ்சம் நினைச்சு பாரு. இந்த அளவுக்கு உரிமையோட கேட்க எனக்கு சுதந்திரம் இல்லையா? சுதந்திரத்துக்கு ஒரு அளவு இல்ல. சுதந்திரம் கொடுத்தவனுக்கே நீ வேட்டு வைக்கிறிய. ஐ ஆம் ஃப்ராண்டிங் ஃபிட்டிங் ஃப்ரைடிங். ஐ ஆம் வெரி சாரி. அக்கா ஒரு இன்ட்ரெஸ்டிங்
சொல்றேம்மா, உங்க அப்பன் ரொம்ப சாதாரணமா இருந்தான். அவனை பெரிய செல்வந்தனாக்கினேன். இல்ல போனா நானு பிச்சைக்காரனால இருப்பேன். நிறுத்தப்பா. அதுக்கு பிரதி உபகாரமா ஒண்ணே ஒண்ணு கேட்டேன். இந்த வீட்டுக்கு நான் மருமகனா வர ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். இது தப்பா? வாட் சில்லி நாசன். அவனே இங்கிலீஷ்ல மட்டும் நீ திட்டாதே. அவன் ஒண்ணு கிடக்க ஒண்ணு அர்த்தம் பண்ணிக்கிட்டு என் பிராணனே வாங்குவான். நீ தமிழ்ல டெல்லிங். பார்ட்னர் அங்கிள், யூ டு ஒன் திங். ஒன்னு செய்றீங்களா ப்ளீஸ்? உங்க செல்வாக்குக்கும் சின்ன வயசுக்கும் பேப்பர்ல விளம்பரம் போடுங்க. டேய், உன் வயசு போட்டுக்கடா. என்னை விட அழகான பெண்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு அப்ளிகேஷன் போடுவாங்க. இந்த மோரக்கட்டைக்கு போட்டி. ஆள பாரு, எங்க வீட்டுக்கு வந்து இப்படி கேட்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அது அந்த காலத்துல உதுத்துக்கிட்டானே, அப்புறம் தானே கோட்டை மாட்டிக்கிட்டான். அப்பாவோட பார்ட்னர் ஆச்சேன்னு பாக்குறேன். இல்லன்னா போதுமா, மனசுல இருக்கிறத மறைக்காம கேட்டேன். இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்க. ஏன் அனாவசியமா வார்த்தையை வளர்த்துறீங்க? பார்த்தார், நான் வர்றேன். இவர் இந்த மாதிரி நடந்துக்குவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நல்லா படிச்சவரு. நல்லா படிச்சவருதான். ஒருவேளை இவன் 100ஆம் கிளாஸ் படிச்சிருப்பானோ? அதுதான் பொறுமை இல்லாம கோவிச்சுக்கிறான்.